தன்னோட காலேஜ்ல முதல் நாள் அவ சீட்ல தனியா உட்காந்து அவளோட டிஃபனை சாப்பிட்டுட்டு இருந்தா. காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணு நைனா தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு ரியா கிட்ட வந்தா. நைனா ஒரு மோசமான பொண்ணு. அப்புறம் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுவாங்க. ஏய், நீ என்ன கிளாஸ்க்கு புதுசா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே. டிஃபன்ல என்ன கொண்டு வந்திருக்க? மேகி. நைனா அவளோட டிஃபனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பாதி டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிட்டு அவ என்ன சொன்னான்னா, உங்க அம்மா பிரியாணி கடை வச்சிருக்காங்கல்ல, மேகியே இவ்வளோ கேவலமா பண்ணியிருக்காங்க, பிரியாணி எவ்வளோ கேவலமா பண்ணியிருப்பாங்க. ரியா நைனா தன்னோட அம்மாவை பத்தி இப்படி சொன்னதை கேட்டு பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவ நைனாவுக்கு பதில் சொன்னா, டிஃபன்ல இருக்கத பாதியை சாப்பிட்டுட்ட, இப்ப சொல்ற எங்க அம்மா சமைச்சது சரியில்லைன்னு. மற்றவங்களோட அம்மாவை பத்தி இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணு நைனாவை எதிர்த்து பேசியிருக்கா. அதை அவளால தாங்கிக்க முடியல. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திடுச்சு. நைனா ரியாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. ரியாவோட உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே ரியாவோட அம்மா அவ உடம்புல இருந்த காயத்தை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ரியா எல்லாத்தையும் சொன்னா. நான் நாளைக்கே வந்து உன் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். அவ பிரின்சிபலோட பொண்ணா இருக்கட்டும், அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? மறுநாள் காலையில ரியாவும் ரியாவோட அம்மாவும் பிரின்சிபலை பார்க்க போனாங்க. ஆனா பிரின்சிபல் அதை ஒத்துக்கவே இல்லை. அதாவது தன்னோட பொண்ணு நைனா இப்படி எல்லாம் செய்வான்னு. அவரு உள்டாவா ரியாவை பொய் சொல்றான்னு சொல்லிட்டாரு. ரியா ரொம்ப சோகத்தோட கிளாஸ்க்கு போயிட்டா. அப்புறம் அவளோட அம்மா அவளோட கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது வம்பு பண்ணாளா? ஆமாம்மா, நான் டிஃபன் சாப்பிட உட்காந்தேனா என் டிஃபனை பத்தி எல்லார்கிட்டையும் என்னென்னமோ குறை சொல்லிட்டு இருந்தா. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத, நாளைக்கு உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் சூப்பரா பிரியாணி செஞ்சு தரேன். ரியாவும் அவளோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க சிரிப்புல ஒரு ரகசியம் புதைஞ்சிருந்தது, ஒரு மாய ரகசியம். மறுநாள் ரியா கிளாஸ்க்கு போன உடனே அவ பேக்ல இருந்து பிரியாணி வாசனை வந்துச்சு. அவகிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க, என்ன சூப்பரான வாசனை, யாரோட பேக்ல இருந்து வருது? ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம். எங்க அம்மா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரியா முன்னாடி லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. மொத்த கிளாஸும் ரியா அம்மா கையால செஞ்ச அந்த பிரியாணிய ரொம்பவும் சுவைச்சு சாப்பிட்டாங்க. இப்ப நடக்கிறத பாரு, பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க. இப்ப பிரியாணியோட மேஜிக் டைம். லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தாங்க. நைனா திடீர்னு பெஞ்ச் மேல ஏறி குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருந்தா. நைனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் ரியாவை கிண்டல் பண்ணாங்களோ எல்லாரும் அவங்க பெஞ்ச் மேல ஏறி குரங்குங்க மாதிரி குதிச்சிட்டு இருந்ததுங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? இப்பவே கீழே இறங்குங்க. கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். இப்பவே வெளியில போங்க. மொத்த கிளாஸும், அதாவது நைனாவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து சிரிச்சாங்க. நைனாவை அன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மறுநாள் வெக்கப்பட்டுக்கிட்டு நைனா யார் முகத்திலையும் முழிக்க முடியாம இருந்தா. அவளுக்கு ரியா மேல பயங்கர கோபம். இப்ப அதுக்கு அவ பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. இந்த ரியாவை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி பண்றேன். அவளை நான் இந்த கிளாஸை விட்டு துரத்தல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். சில நாட்களுக்கு அப்புறம் நைனா ரியாவுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ ரியா, நாளைக்கு நீ காலேஜுக்கு வருவியா? நாளைக்கு நான் வருவேன். ஏன்? அது என்னன்னா, உங்க அம்மா கையால செஞ்ச பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் வேணா உனக்கு அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வா. எங்க அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா, கண்டிப்பா கொண்டு வரேன். நாளைக்கு நான் டிஃபன்ல உனக்கும் அப்புறம் சாருக்கும் சேர்த்து பிரியாணி கொண்டு வந்துடுறேன். ரியாவுக்கும் அவளோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால ரியாவோட அம்மா மறுபடியும் அவங்களோட மாய பிரியாணியை செஞ்சாங்க. அந்த பிரியாணியை ரியா கிட்ட கொடுத்து காலேஜுக்கு அனுப்பினாங்க. வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா? வா, போய் அப்பாக்கு கொடுத்துட்டு வரலாம். அது பிரின்சிபல் சார் இப்போ மீட்டிங்ல இருப்பாரே. இந்த சூப்பரான பிரியாணியை சாப்பிட்டாருன்னா அவரே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாரு. நீ உன் கையால அவருக்கு பிரியாணி கொடு. அப்பதான் என் அப்பாவும் உன் பிரியாணியில இருக்கிற மேஜிக்கை தெரிஞ்சுப்பாரு. போ, அவரை போய் வெளியில கூட்டிட்டு வா. பிரின்சிபலை கூப்பிடுறதுக்காக அவரோட கேபினுக்கு ரியா போனா. நைனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற பிரியாணியில வயிற்று கலக்கிற மாத்திரையும் கலந்துட்டா.
அப்புறம் பிரின்சிபல் நைனாவையும் உள்ள வர சொன்னாரு. என்னம்மா ஆச்சு நைனா? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா, ஆனா நீங்க இந்த பிரியாணிய கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பிரியாணி சூப்பரா இருக்கு. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசைன்னா நீங்களும் ரியாம்மா கையில செஞ்ச பிரியாணியை சாப்பிடணும்னு. பிரின்சிபல் அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிரின்சிபல் ரொம்ப சுவைச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. நைனா காத்துக்கிட்டு இருந்தா, ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு நினைச்சா. ஆனா அவளோட அப்பா ரொம்ப சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. வாவ் கண்ணா, இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. வாவ் ரியா, என் சார்புல உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நான் இந்த பிரியாணிக்கு அடிமை ஆயிட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்தாம்மா, நீயும் சாப்பிடு, வா வா வா. நைனா வேண்டான்னு சொல்லியும் கேட்காம பிரின்சிபல் அவளை கட்டாயப்படுத்தி 2 ஸ்பூன் பிரியாணி ஊட்டி விட்டாரு. இப்போ நைனாவோட வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவ குரங்கு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சா. அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? அது உங்களுக்கு தானே ஆகணும். நீ என்னம்மா சொல்ற? நைனா அங்கிருந்து டாய்லெட்டுக்கு ஓடினா. திரும்பவும் வந்து மறுபடியும் குரங்கு மாதிரி அப்படி இப்படி நெளிஞ்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சா. வயித்த கலக்கிற டேப்லெட் நான் உங்களுக்கு தானே போட்டு கொடுத்தேன், ஆனா அது ஏன் எனக்கு வேலை செய்யுது? உங்க மீட்டிங்கை கெடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு என்னடானா, ஆனா எனக்கு என் வயிறெல்லாம் கலக்குது. ஆ ஆ, ஆ, ஆ. நைனா டாய்லெட்குள்ள உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா உண்மைகளையும் அவ வாயால உளறிட்டா. நீங்க பிரின்சிபல்ன்றதுனால நான் எனக்கு அது சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய மோசக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. நைனா அந்த மாய பிரியாணியோட சக்தினால அவ வாயால எல்லா உண்மையும் உளறினா. பிரியாணில இருந்து அவ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உளறினா. இத கேட்டதும் பிரின்சிபலுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்புறம் நைனாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. பிரின்சிபல் ரியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளை கிளாஸ்க்கு போக சொல்லி சொன்னாரு. ரியா சிரிச்சுக்கிட்டே அவளோட கிளாஸ்க்குள்ள வந்தா. ஆனா பிரின்சிபல் அவரோட பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கிராமத்துல சூக்கா அப்புறம் லம்பு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகவே போகாது. 2 பேரோட எண்ணங்கள் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்னு நினைச்சுப்பாங்க. அதனால 2 பேருக்குள்ள தினமும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களோட அம்மா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அவங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் சத்தூர். தினமும் 2 பேரும் அவங்கவுங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சூக்கா பிரியாணி கடை போட்டு இருந்தான். அதே லம்பு கொய்யாக்கா வித்துக்கிட்டு இருந்தான். எங்க பாரு லம்போ, நீ எனக்கு போட்டியா கொய்யாக்கா வித்துட்டு இருந்த. அதனால நான் சிக்கன் பிரியாணி விக்கிற கடைய போட்டுட்டேன். இதுக்கு மேல இங்க எதுவும் ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படி பண்ணா உனக்கு நல்லது கிடையாது. இங்க பாருப்பா, இதையே நீ கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தீன்னா உன் பேச்ச நான் கேட்டிருப்பேன். ஆனா நீ என்னடான்னா இப்போ நீ என்ன மிரட்டி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்ப பாரு, நாளையில இருந்து நானும் சிக்கன் பிரியாணி விற்க போறேன். ஆனா இந்த முறை நான் உன் தொழிலை கெடுத்தே தீருவேன். சரி, பார்க்கலாம் நாம 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சத்துர் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா இது காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் சுகா, நீனா இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்க, அதுவும் சிக்கன். அடடா, ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி பண்ணிருக்கேன்னு. அண்ணா, இந்த கடை உங்க கடை மாதிரி எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. சத்துர் பணம் கொடுக்காமலேயே நல்ல பிரியாணி சாப்பிட்டான். அவன் சூக்காவோட பிரியாணிய பாராட்டிக்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் லம்புக்கு சுத்தமா பிடிக்கல. சுக்கா, நீ பிரியாணி நல்லா பண்ணிருக்க, சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப இங்க வர்ற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சு போகும். இங்க பாருங்கண்ணே, நாளைக்கு என் கையால செய்யற பிரியாணியை சாப்பிட்டு பாருங்க, விரல கூட விட மாட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். சரிப்பா, நாளைய விஷயத்த நாளைக்கு பாப்போம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற கொய்யாக்காவை கொடு. உன்னுடைய கொய்யாக்காவும் எதுக்கும் குறைஞ்சதில்ல. லம்பு சின்னதா பாராட்டினத்துக்கே சந்தோஷமாயிட்டான். அப்புறம் சத்தூருக்கு ஃப்ரீயாவே கொய்யாக்கா கிடைச்சது. சூக்கா நாள் முழுக்க ஒரு பிளேட் பிரியாணி 50 ரூபான்னு வித்தான். அவனுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. இந்த விஷயம் அவன் கண்ணை பறிச்சுக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் 2 சகோதரர்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் லம்பு சூக்காவுக்கு முன்னாடியே அவனோட கார்ட்டை எடுத்து புறப்பட்டான். அப்புறம் அவன் அந்த போர்டில் எழுதிட்டான், சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 40 ரூபான்னு.
கொஞ்ச நேரத்துல அங்க சூக்காவும் வந்துட்டான். முட்டாள், இவ்வளவு விலை குறைவா பிரியாணியை விற்கிற? இன்னைக்கு உன் பிரியாணியை நீ எப்படி விற்கிறேன்னு நான் பார்க்குறேன். 2 பேருக்குள்ள இருக்கிற விலை வித்தியாசத்தை பார்த்துட்டு ஜனங்க லம்பு கிட்ட தான் போனாங்க. அப்புறம் விலை கம்மியா இருந்ததுனால வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் சூக்காவுக்கும் தன்னோட பிரியாணியை விலை குறைக்கணும்ன்ற ஐடியா வந்தது. அவன் 50 ரூபாய் போட்டிருந்த இடத்துல 40 ரூபான்னு எழுதிட்டான். இப்ப 2 பேர் கடையிலயும் சரிசமமான விலை போட்டிருந்தது. அப்புறம் சாயந்தரம் பிரியாணியை வித்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கும் நீங்க 2 பேரும் நஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு. அம்மா, இவன் என்ன மிரட்டினான். இப்போ இவனுடைய கடையை நான் மூடாம விட மாட்டேன். அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க. சரிப்பா, இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் எக்கேடாவது போய் தொலைங்க. ஒரு நாள் காலையில சத்துர் சூக்காவை பார்க்க வந்தான். வா சித்திரண்ணே, உட்காரு. இங்க பாருப்பா, நீ என் சொந்தக்காரனா நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு வியாபாரத்தை பத்தி கத்துக் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணே, இது நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை மதிச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ இனிமே பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. பிரியாணி 5 ரூபாய்க்கு வித்தா சிக்கன் கூட வாங்க முடியாதுன்னு. நீ உன் சகோதரனை தோக்கடிக்கணுமா வேணாமா? அதனால உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை நீ செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனா என்கிட்ட பணமே கிடையாது. என்ன உன் அண்ணனா நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். நீ சம்பாதிச்சதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடு. சத்துர் சூக்காக்கு கடன் கொடுத்தான். அதுக்கப்புறம் சூக்கா ஒரு பிளேட் பிரியாணி 5 ரூபான்னு போர்டு எழுதி போட்டான். அவன் கடைக்கிட்ட ஜனங்க லைன்ல நின்னாங்க. ஜனங்க டோக்கனை கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. லம்பு இத பார்த்துட்டு கவலைப்பட்டான். அப்பதான் அந்த இடத்துக்கு சத்துர் வந்துட்டான். என்னப்பா ஆச்சு லம்பு, எதுக்கு கவலையா இருக்க? சங்கடம் எதிர்க்கவே இருக்கு. காரணம் என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க? அப்படின்னா நீயும் பிளேட் பிரியாணி 5 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடு. என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே கிடையாதுண்ணே. இந்த சூக்காவுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னே தெரியலண்ணே. நீ கவலைப்படாதப்பா, நான் உனக்கு கடன் தரேன். நீயும் 5 ரூபாய் பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சிடு. சத்துர் லம்புக்கும் கடன் கொடுத்தான். அப்புறம் சகோதரர்கள் 2 பேரும் 5 ரூபாய்க்கு பிரியாணி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு பிளேட் பிரியாணியில 4 துண்டு சிக்கன் இருக்கும். வெறும் 5 ரூபாய் தான். வாங்க வாங்க. சுவையான விலை குறைவான சிக்கன் வெறும் 5 ரூபாய் தான். ஒரு பிளேட்ல 5 துண்டு சிக்கன் வெறும் 5 ரூபாய்க்கு தான். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியை ஜனங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 5 ரூபான்னு வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் மத்தியானமே சிக்கன் பிரியாணியை வித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிச்சிங்க? சூக்காவும் லம்புவும் அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. சரி, உங்க 2 பேருக்கும் பணம் கொடுத்தது சத்துரா? இப்ப 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவன் என்ன யோசிக்கிறான்னு. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா அம்மா, இங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நாங்க 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டுக்கிறோமோ அடுத்தவன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவான். ஆமாம்மா, இன்னைக்கு நாங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்வோம். அந்த சத்துருக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்குறோமா. 2 சகோதரர்களும் ஒரே கடையில பிரியாணி போட்டாங்க. அப்புறம் போர்டு போட்டிருந்தாங்க, லம்பு சூக்கா பிரியாணி கடைக்காரன். மறுநாள் காலையில அவங்க 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. சத்துர் மறுநாள் போய் பார்த்த போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமையை பார்த்துட்டு அங்கிருந்து தூரமா ஓடி போறதா நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான். நண்பர்களே, இது மூலமா நாம கத்துக்கிட்ட பாடம், அதாவது நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படி ஒற்றுமை இல்லைன்னா மத்தவன் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அதே மாதிரி முகஸ்துதிக்கு கூட கெட்டவனை உள்ள விட்டுட கூடாது. அப்படி விட்டோம் சீக்கிரமா அழிஞ்சு போயிடுவோம். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும்.
நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் அப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்திரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா, இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது, நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்திக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது, அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில பிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க.
அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்பல. அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது.
வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? உரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும்.